வேங்கவேல் ப்ராசஸ் புதுக்கோட்டை வேங்கவேல் மனித கழிவு விவகாரத்தில் சம்பவத்தில் மேல்நிலை தொட்டியில் எடுத்த குடிநீர் மாதிரிகள் டிஎன்ஏ மாதிரிகள் ஒத்துப்போகவில்லை. எதோட ஒத்து போலீங்கண்ணா? தடவியல் ஆய்வு முடிவில் 5 அண்ணா யாரோட ஒத்து போடல? எந்த டிஎன்ஏவோட ஒத்து போலண்ணே? எந்த 5 பேர் யார்? நீங்களே 5 பேர் அக்யூஸ்ட் ஏன் முடிவு பண்ணீங்க? உங்கள் ஃபால்ட்டு இன்வெஸ்டிகேஷன். மாநில அரசுக்கு இதில் அக்கறை இல்லை. நீங்கள் யாரும் 5 பேரை பிடிச்சி வந்து குற்றவாளி நீங்கள் சொல்லி அவங்க டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணிட்டு ஐயோ ஒத்து போல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அந்த ஊரா பக்கத்து ஊரா வெளியூர்லேருந்து வந்தாங்களா? அப்போ காவல்துறை எதுக்கு இருக்குது? எதுக்கு சம்பளம் கொடுக்குறோம்? மாநில அரசுக்கு எதுக்கு வரி கொடுக்குறோம்? எதுக்கு ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது? எதுக்கு நீங்கள் நானும் வரி கொடுக்குறோம்? அதை வச்சு எதுக்கு நம்ம காவல்துறைக்கு சம்பளம் கொடுக்குறோம்? எதுக்கு முதலமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறோம்? எதுக்கு எம்பிக்கு சம்பளம் கொடுக்குறோம்? எதுக்கு எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம்? இந்த வேலையை செய்யத்தானே. அதனால் நீங்களே 5 பேர்த்த கொண்டு வந்துட்டு இந்த 5 பேர்த்து டிஎன்ஏவும் அதுவும் மேட்ச் ஆகலை பார்த்தீங்களா? அப்போ யார் பண்ணதுன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு தானே தமிழகத்தில் 40,000-50,000 காவல்துறை இருக்கிறாங்க. அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அதுக்கு தானே சீஃப் மினிஸ்டர் மாதம் சம்பளம் வாங்குறாரு. அதுக்கு தானே எம்எல்ஏக்கு சம்பளம் கொடுக்குறோம். அதனால் யாரோடு ஒத்து போகவில்லை. நீங்களாக தான் குற்றவாளி பிடிச்சிட்டு வந்தீங்க. நாங்கள் கேட்பது குற்றவாளியை கண்டுபிடியுங்கள் தான் நாம் கேட்பது. அது உங்கள் வேலை. இப்போ அண்ணாமலை வந்து போலீஸ்கார் எடுத்துகிட்டு போய் போலீஸ்கார் போட்டால் விடுவீங்களா? நான் போலீஸ்கார் இல்லை. அது செய்ய வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? மாநில அரசுக்கு இருக்குது. இவங்க உள்ளூரா வெளியூரா யார் வந்தாங்க, உள்ளூரில் யாரை பார்த்தாங்க, இன்வெஸ்டிகேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இவங்க ஆரம்பத்திலிருந்து இந்த 5 பேர் வந்தாங்க, 9 பேர் நார்கோ அனாலிசிஸ்க்கு வந்து கோர்ட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, அப்போ குற்றவாளி இவங்களுக்குள்ள தான் இருப்பாங்கன்னு இப்படியே சுற்றி இது எப்படி அந்த கிணறு தோண்டி பூதம் வந்த கதை மாதிரி. இந்த வேங்கவேலை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு அக்கறை இல்லை. வேங்கவேலை விடுங்கண்ணே. ஒரு டிஎம்கே எம்எல்ஏ அவர் வீட்டில் ஒரு பட்டியலிட சகோதரிக்கு நடந்த அநியாயத்துக்கே என்ன ஆக்ஷன் இல்லை. வேங்கவேலுக்கு எங்கே ஆக்ஷன் எடுக்க போகிறோம்? கேட்டால் சமூக நீதி சமநீதினு சேலத்தில் மாநாடு போட்டு ஆடு பிரியாணி கோழி பிரியாணி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே? அதான் எங்களுடைய தொடர் கேள்வி. சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டிய அரசு இன்றைக்கி சொந்த ஒரு எம்எல்ஏ அவருடைய பைய வீட்டில் நடந்ததுக்கே நிலைநாட்டவில்லை. வேங்கவேலுக்கு எங்கே போய் நிலைநாட்ட போகிறாங்க? கேட்டால் சமூக நீதி சமநீதின்னு கதை ஓட்டிகிட்டு இருக்காங்க. சேலம் மாநாட்டில் பாஜக எதிராக கடுமையான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கி எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில்னு. அவங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு. அவங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியில் அமர போகிறாங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் 3வது முறையாக பிரதமர் வரப்போகிறாருன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை. ஒரு கட்சி வந்து யாரை எதிரியாக சொல்கிறாங்க அப்படின்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அரசியல் யார் பக்கம் போகுதுன்னு. அந்த மாநாடு தீர்மானமெல்லாம் வேறு கட்சி மேலே எதிர்த்து இருந்ததா? பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் எதிர்த்து இருந்துச்சு. ஏன்னா திமுகவுக்கு தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். மக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து விட்டார்கள். நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி அமர போகிறாங்கன்னு தெரியும். ஸோ நேச்சுரலாக நான் யாரை எதிர்த்து நான் திட்டுறேன்? நான் மைக்கில் பேசுகிறேன். 90% யாரை எடுத்து பேசுகிறேன்? திமுக எடுத்து தான் பேசுகிறேன். ஏன் என்னை பொறுத்தவரை திமுக என்பது தான் தீய சக்தி. மக்கள் திமுகக்கு எதிராக இருக்கிறாங்க, நான் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அதனால் இன்னும் இல்லை, தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து தான் பேச போகிறாங்க. காரணம் திமுகவுக்கு தெரியும் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம், மோடி ஐயாவினுடைய காலம். தமிழக மக்கள் அனைவரும் மோடி ஐயாவின் பக்கம் வந்து விட்டார்கள். அதை திமுக எதிர்த்து தீர்மானம் போடுறாங்க. அது தீர்மானத்தில் புதுசு என்னென்ன? கனிமொழி அக்கா கொடியேற்றுவாங்களாம். ஏங்க திமுகவில் வேறு ஆளே இல்லையா கொடியேற்றுருக்கு? உங்கள் தங்கச்சி தான் கிடைச்சாங்களா? 1949 கட்சி இருக்குது, 67 ஆட்சியில் இருக்குது. ஏன் மூத்த தொண்டரை கூப்பிட்டு கொடியேற்ற வைக்கலாமே? தங்கை அவர்கள் கொடியேற்ற, அண்ணன் அவர்கள் மேடையில் இருக்க, அண்ணன் மகன் அவர்கள் முழங்க, அப்புறம் குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் புகழ் பாட துதி பாட இனிதாக இளைஞரணி மாநாடு இனிதாக நடந்து பெறுந்தது அப்படின்னு ஒரு கடன் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. யாராவது என்னை இளைஞரணி மாநாடு எப்படி நடந்தாலும் இப்படி தான் சொல்லுவேன். தங்கை கொடியேற்ற, அண்ணன் மேடையில் இருக்க, அண்ணன் மகன் முழங்க, குடும்ப ஆட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் குரல் கொடுக்க, இனிதாக பிரியாணியோடு இளைஞரணி மாநாடு சிறப்பாக நடந்து முடிந்தது அப்படிங்கிறத நியூஸில் என்னை நியூஸ் ரீடராக வச்சா இப்படி தான் நான் படிப்பேன். வேறு ஏதாச்சும் இருக்குங்கண்ணா? தேங்க்யூ, நன்றி. நாடாளுமன்ற தேர்தல் தொடங்க தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி மற்ற விவகாரங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. பாரதிய நிலைப்பாடு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு கூட்டணி யார் யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? என்ன மாதிரி அணி அமைப்பு? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.